நம்ம ஏற்கனவே வந்து ஒரு முதல் வினாவை பார்க்கும்போது நம்முடைய சொந்த அனுபவத்தை ஒட்டியதாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப இரண்டாவது வினா எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கு? உங்களுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தர போறேன். 5 ஃபிங்கர் டெக்னிக். இந்த குட்டி விரல் நான், அடுத்து இந்த மோதிர விரல் உங்களுடைய குடும்பம், இந்த நடுவிரல் உங்களுடைய பள்ளி, இந்த சுட்டு விரல் குடியிருப்பு பேட்டை சமூக மன்றம், கட்டை விரலானது தேசியம். இந்த தேசியத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த 4 விரலை இரண்டாவது வினாவிற்கு நீங்க பயன்படுத்த முடியும். அந்த தொண்டோழிய ஒளிக்காட்சி வந்தது என்றால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்படி கேள்விகள் அமைய வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் இளம் பருவத்திலேயே தொண்டோழிய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பள்ளிகள் என்ன செய்யலாம், குடும்பங்கள் என்ன செய்யலாம், சமூக மன்றங்கள் வழியாக என்ன செய்யலாம்? இதையும் தாண்டி வேறொரு வகை வினா இருக்கிறது. மாணவர்கள் இளம் பருவத்திலேயே தொண்டோழிய நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பொதுவாக கேட்பது. இப்போ உங்களுக்கு வந்து இது ஓப்பன் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி. தனிப்பட்ட முறையில் நான் என்ன செய்யலாம், என் குடும்பம் என்ன செய்ய முடியும், பள்ளி அளவில் என்ன செய்ய முடியும், சமூக மன்றங்கள், குடியிருப்பேட்டைகள் அந்த அடிப்படையில் என்ன செய்ய முடியும், இந்த 4 அடிப்படையில் நீங்கள் பதிலை தயாரித்து கொண்டு அழகாக பேசிவிட முடியும். இதே இது பள்ளி என்ன செய்யலாம் என்று குறிப்பிட்டு கேட்டால், உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் நடவடிக்கைகளை செய்திருக்கீங்க, கண்டிப்பா நீங்க போயிருப்பீங்க, விஐ எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இது போக சமூக மன்றங்களிலும் பல பேர் வந்து தங்களுடைய தொண்டோடியல் நடவடிக்கையை செய்திருப்பாங்க. சில பேர் குடும்பமா போய் வெளியில கடற்கரையை சுத்தம் செய்வதோ இல்ல முதியோர் இல்லத்திற்கு சென்றோ சந்தித்தோ நீங்க வந்து தொண்டோழிய நடவடிக்கையில ஈடுபட்டிருப்பீங்க. சில பேர் தனிப்பட்ட முறையில நண்பர்களோடு இணைந்து ஈடுபட்டிருப்பீங்க. இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக்கொண்டு எந்த அணுகுமுறையில் குறிப்பிட்டு கேட்டால் எப்படி பதில் சொல்வது, ஓப்பன் சாய்ஸ் மாதிரி எல்லாவற்றையும் சொல்வதற்கான வாய்ப்பு கொடுத்தால் எப்படி சொல்வது என்பதை நீங்கள் மனதிற்குள் 1 நிமிடம் தயாரித்து கொண்டால் போதும். தேர்வாளருக்கு முன்பாக நீங்கள் பயப்படாமல் சரளமாக பேச முடியும். வாழ்த்துக்கள்.